அம்மா என்னம்மா அது? இவங்க அப்ப நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டாண்டா. சொத்து இவங்களுக்கு இல்லன்னு கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சுடா. இவளுக்கு 10 பைசா கூட கிடைக்காது. இவளை வச்சு நீ எப்படிடா குடும்பம் நடத்துவேன்? வாடி வெளியே வா. உங்க அப்பா எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை முழுசா கொடுக்கிற வரைக்கும் நீ உன் புருஷனோட சேரவே கூடாது. அத மீறி களவாணித்தனம் பண்ணணும்னு நினைச்சேன், தொலைச்சிருவேன். தொலைச்சி நீ உன் புருஷனோட சேரவே கூடாது. அத மீறி களவாணித்தனம் பண்ணணும்னு நினைச்சேன், தொலைச்சிருவேன். தொலைச்சி உங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு சேர வேண்டிய சொத்து வர வரைக்கும் உன் புருஷன் கூட நீ சேரக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? அம்மா நான் வேண்டாம் தான் சொன்னம்மா. அவதான் அம்மா, அவதாம்மா. வாடிங்க. मम जीवन हेतुना कंठे भद्राणि सुभगे तुंजीव सरदां सतम शतमानं भवति सदायुः पुरुषस्ततेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. ஓடி விடிற வரைக்கும் வாசல்லே கடை, அப்பதான் உனக்கு புத்தி வரும். என்னடி பாக்குற? என் பிள்ளைக்கு 2வது கல்யாணம் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்ப போறேன். கெடுத்து தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். உங்க இஷ்டம் போல என் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைங்க. ஆனா என்ன மட்டும் வீட்டை விட்டு தோர்த்திராதீங்க. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவரு உயிரோட இருக்க மாட்டாரு. நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா எங்கேயாவது ஒரு மூலையில இருந்துக்கிறேன். அவ சொல்றதும் சரிதானே. இவளை வெளியே விட்டுன்னு வச்சுக்க, கோர்ட்டு கேஸ்னு ஏகப்பட்ட பிரச்சனை வருமா. இந்த பாரு, உனக்கு ஒரு வேலைக்காரி தேவை. வீட்டோட வேலைக்காரியா இருந்துட்டு போட்டோம், நான் அவளை சமாளிச்சுக்கிறேன். சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா. அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துட்டியடா. இவ வயசுல புள்ளையோட இருந்தா 2வது கல்யாணம் எப்படி பண்றது? சீக்கிரம் ஏதாவது ஒரு வழி பண்ணுமா. அம்மா அல்வா கொண்டு வந்திருக்கேம்மா. வாய் வயிறுமா இருக்கிற உங்க மருமகளுக்கு இது கொடுங்கம்மா. ஏய் விளையாடுறியா? கருவை கலைக்கிறதுக்கு மருந்து கொண்டானா அல்வா கொண்டு வந்திருக்கலாம். அல்வா நான் என்ன விவரம் இல்லாதவளா? இது சாதாரண அல்வா இல்ல, கருவை கலைக்கிற மருந்து கலந்த அல்வா. இத சாப்பிட்ட உடனே வயிற்றுக்குள்ள இருக்கிற அம்புட்டும் பீச்சுக்கிட்டு வந்துரும். என்னம்மா இன்னும் அலங்காரம் முடியல? லேட் ஆகுது. ஏய் இத பாரு போய். சாரி மாமியா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீ கோடி சரி. பரவாயில்ல பேபி, லேட் ஆகுது. ஏய் பாப்பா கூட்டி சீக்கிரம் உள்ள போங்க. வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் எதுக்கு வந்துருக்குங்க? இதுவே கூட்டி உள்ள போடுமா? என் புருஷன் கூட எத்தனை பேருக்கு முதல்ல அப்புறம் வாட் இந்தியா அடிச்சு பிடிச்சு கொடுத்தா வாட் இஸ் திஸ்? இல்லப்பா நம்ம ஊர் வழக்கம். உனக்கு பிடிக்கலன்னு விட்டலாம். ஏய் கோடி சரி பிடிக்கல போங்கடி. அப்பு அப்பு பேபி
நான் குளிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? புருஷன் குளிக்கணும்னா பொண்டாட்டி என்னென்ன செய்யணுமோ தெரியாதா? ஓ தெரியுமே. ஐ சுத்தண்ணி எடுத்து வைக்கணும், சோப்பு, ஷாம்பு, துண்டு. அப்புறம் நல்ல பிரச்சனை இருந்தா முத கூட தொடங்கி விடலாம். இவ்வளவு தெரியுது இல்ல, அதான் கேக்குறேன். எல்லாம் சேர்த்து ஒரு 3000 வரும். 3000. அதுக்குள்ள நான் நாஸ்தா கூட எடுத்து வச்சிருவேன். நாஸ்தாவா? டிஃபனு கொசுர துட்டு எடுத்து வைங்க, நான் வந்துட்டேன். குட் மார்னிங். 3000 இருக்குதா? அவ என்னடா உனக்கு செய்யறது? அம்மா நான் எதுக்கு இருக்கேன்? உனக்கு வேண்டியது என்ன செய்ய மாட்டேன்? வாடா, பொண்டாட்டிய நம்பாத, வாடா. உட்காரடா. 20 வருஷமா நான் தானடா உனக்கு எல்லாம் செஞ்சேன். நான் பெத்தவ, நான் செய்ய மாட்டேன். நேத்து வந்தவ, அவளுக்கு என்னடா என்னடா சுடுதுமா? என் புருஷனுக்கு என்னாச்சு? பொண்டாட்டி ஊத்துனா மட்டும் குழு குழுன்னு இருக்குமாக்கும். சுடு தண்ணிக்கு பொண்டாட்டி அம்மாங்கிற வித்தியாசம் தெரியாது. யார் ஊத்துனாலும் சுடும், கொப்பளைக்கும். என்னாச்சுங்க? பொண்டாட்டியா பொண்டாட்டி? புருஷனுக்கு செய்ய வேண்டியதுக்கெல்லாம் காசு கேக்குறா. எவ்வளையோ நம்பி நான் புள்ள பெறல. என் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். என்னமோ நடக்க போகுது. வாடா, பொண்டாட்டியா பொண்டாட்டி? இதுக்கெல்லாம் ஏன் அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்க? அவ உனக்கு போட்டுதான் வைப்பா. நான் உனக்கு ஊட்டி விடுவேன்டா. சாப்பிடு. ஆமாத்த, நீங்க உங்க பிள்ளைய குளிப்பாட்டி விடுவீங்க, நல்லா சீவி சிங்காரிச்சு விடுவீங்க, இந்த மாதிரி 10 நேரம் சோறு போட்டு ஊட்டியும் விடுவீங்க. ஆனா இந்த ராத்திரின்னு ஒண்ணு வருமே. ஊலாந்தேவிக்கு பிடிவாரண்டு பத்திரிக்கையில போட்டிருக்கு. இந்த பாருங்க, பொண்டாட்டி எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும், அம்மா எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும், நாத்தனா எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும், குழந்தை எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும். இடத்த மாத்து நின்னாக்கா இப்படிதான் மூக்கு உடைஞ்சிடும். ஒரு இடத்துல சொல்லிட்டா, ஆத்தாக்காரி கொடுக்கற அத்தனை சுகத்தையும் கொடுத்து கூடவே இன்னொரு சுகத்தையும் கொடுக்கறவதான் பொண்டாட்டி. ஆமா, நீங்களும் ஒரு காலத்துல பொண்டாட்டி தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு? சபாஸ், சூடான கேள்வி. சட்டசபையில் மந்திரி சபையை ஆட்டம் கண்டது. அம்மா, நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? அவ சொல்றதும் கரெக்டா இருக்கும் போல இருக்கு. கோடீஸ்வரி, இந்த மாமா சுத்த மோசத்தை. இந்த வயசுக்கு மேல இவருக்கு தேவையான்னு கேக்குறேன். நான் புடவை எடுத்துட்டு வரேன், விட மாட்டேங்கிறாரத்த, தடுக்காரத்த. நான் கஷ்டப்பட்டு செவரையில குதிச்சு வந்தேன். ஐயோ, கோவத்துல உங்க முகம் அப்படியே தக்காளி பழம் மாதிரி செவந்து போச்சு. குளிர்ஜரம் வந்த மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது, கை காலெல்லாம் உதறதே. ஐயோ, ரொம்ப அசிங்கமா இருக்குல்லத்த, அவமானமா இருக்குல்லத்த, அப்படியே கேவலமா இருக்குல்லத்த. அதெல்லாம் சரியத்த. எல்லா சுகத்தையும் ஆண்டு அனுபவிச்சு பேரம்பேத்தி எடுக்கிற வயசு வந்ததுக்கு பிறகும் கூட உங்க உடம்புல இவ்வளோ அச்சம் இருக்க. இதே மாதிரி ஒரு வயசு பொண்ண அர்த்த ராத்திரியில வாசப்படியில அரையும் குறையுமா நீங்க நிக்க வச்சீங்களே, அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? மாமியாருக்கு ஒரு காலம் வந்தால் மருமகளுக்கு ஒரு காலம் வரும். அப்பா, ஐயோ, கிழவிக்கு இன்னும் திமிரானதுல பத்தியா? எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க? என்னடியம்மா இப்படி கேக்குற? முழுகாம இருக்கியே, பாத்துட்டு போலான்னு வந்தா. இப்ப நான் ஒண்ணும் மாசமா இல்ல, நேத்தே கலைச்சிட்டேன். என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி இப்படி செஞ்ச? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வயித்துல இருந்த குழந்தை ஏண்டி அடிச்ச? சொல்லுடி. ஏய், உன் வயித்துல இருந்தது ஏன் பிள்ளையோட சொத்து. அதை அழிக்கிறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு? விடுங்க, நீ இதோ வந்துடுறேன்.
உங்க வீட்டு சொத்தா? இது உங்க சொத்து. மருமக வேணும், பேரம்பேத்திங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களுக்கு தான் குழந்தை குட்டிங்கன்னு ஆசை வரணும். நீங்க தான் பணம் வேணும், நகை வேணும், பேர அலைஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, உங்களுக்கே அந்த ஆசை எல்லாம் வருது. வாரிசு வேணுமா உங்களுக்கு? இதுதான் உங்க வாரிசு. இது உங்களை பாட்டின்னு கூப்பிடும், உங்க மகனை அப்பான்னு கூப்பிடும், உங்க புருஷனை தாத்தான்னு கூப்பிடும். இத கொஞ்சுங்க, பால் ஊட்டுங்க, தாளாட்டுங்க, குளிப்பாட்டுங்க, உங்க குடும்பம் தழைக்கும். இந்த குடும்பத்துல இன்னும் ஆம்பளை பிறந்தா அதை வச்சே நீங்க இன்னும் எத்தனை பொம்பளைங்க வாழ்க்கை அழிப்பீங்க. அதனால்தான் நான் பரிசானாலும் பரவாயில்லன்னு என் வயசுல உள்ளதாயிடுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி தானே நீங்க ஒரு பொண்ணோட கருவை கலைச்சீங்க. கடவுளா பார்த்து இந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தைய கொடுத்தான். அத வேண்டான்னு பணத்தாசை பிடிச்சு நீங்க அழிச்சீங்க. இனி ஜென்மத்துக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? டே பாலு, என்னடா இது? உன் பொண்டாட்டிய பேச விட்டுட்டு வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு புருஷன் பொண்டாட்டி குடும்ப வாழ்க்கைக்கு அஸ்திவாரமா இருக்கிறதே குழந்தைதான். எப்போ ஈவு இருக்கும் இல்லாம அதையே கழிச்சிட்டு வந்தியோ, இனிமே நீ குடும்ப வாழ்க்கைக்கு லாய்க்கே இல்லை. போவடி. என்னங்க?